தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர் கட்டணம் கட்ட முடியாமல் இருக்கக்கூடியவங்க அணுகக்கூடிய வாய்ப்பு தான் வந்து ஆர்டிஇ அப்படின்னு சொல்கிற ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆக்ட் மூலிமா சேர்த்தக்கூடியது. இதன் மூலிமா ஒவ்வொரு வகுப்புலையும் 25% இடங்களை மாணவர்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இயற்றப்பட்டு அதன் அடிப்படையில் இப்போ 4 லட்சத்துக்கும் மேலான மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த மாணவர்கள் எல்கேஜி அல்லது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் ஆகிறாங்க. 8th வரைக்கும் அவங்க அந்த ஸ்கூலில் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். அவங்களுக்கான ஃபீஸை வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடுறாங்க. ஆண்டுதோறும் இந்த ஆர்டிஇ மூலிமா சேர்றதுக்கான ஆர்வம் பெற்றோர்கள் மத்தியில் நிறையா அதிகரிச்சுக்கிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7283 தனியார் பள்ளிகளில் 80,000க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஆண்டு இந்த 80,000க்கும் மேற்பட்ட இடங்களில் சேர்றதுக்கு 1,30,000 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கக்கூடிய இடங்களோட எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்குது. அப்போ யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 28/5/2024 அன்னைக்கு வெளிப்படையான குலுக்கல் முறையில் யாருக்கு அந்த இடம் அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கப்படும். ஒரு பள்ளியில் அலாட்டாக இருக்கக்கூடிய இடங்களை விட அதிக எண்ணிக்கையில் விண்ணப்பங்கள் வந்திருந்தது அப்படின்னா இந்த குலுக்கல் முறை மூலிமா தீர்மானிப்பாங்க. ஸோ இந்த விண்ணப்பம் நீங்களும் செஞ்சுருக்கீங்களா? எந்த நிலைமையில் இருக்குது? உங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சா அல்லது குழுக்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.